preamble. So கான்ஸ்டிடியூஷனோட முன்னுரைன்னு சொல்லக்கூடிய இந்த preamble பத்தி தான் பார்க்க போறோம். So preamble அப்படின்றது ப்ரீஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். எப்படி வந்து புக்குக்கு வந்து கண்டெக்ஸ்ட் பேஜோ அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனுக்கு preambleனு சொல்லலாம். ஒரு ஐடென்டி கார்டுன்னு சொல்லலாம். இது வந்து நவம்பர் 26 1949 கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணப்பயே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1976ல 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா செக்யூலர் சோஷியலிஸ்டிக் அண்ட் இன்டெகிரிட்டின்ற 3 வேர்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா இல்லையா அப்படின்றது கன்ஃபியூஷனாவே இருக்கும். ஸோ இல்லைன்னு பதில் சொல்றதுக்கு இது வந்து இல்லைனாலுமே கான்ஸ்டிடியூஷன் இயங்கும் அப்படின்றதும் அண்ட் ஆமான்னு பதில் சொல்றதுக்கு இதுல சம் பேசிக் பிலாசபி இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனா இட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். எப்படி அப்படின்னா கேஷவானந்த பாரதி கேஸ்க்கு அப்புறம் ஸோ preamble itself not a basic structure. ஆனா preambleல பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் a part of the constitution. ஸோ preambleோட வைட்டல் இன்ஃபர்மேஷனா சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா we the peopleம் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு சில ஐடியல்ஸா சோஷியலிஸ்டிக் சௌவரினிட்டி செக்யூலர் ரிபப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக் இருக்கும். தென் மக்களோட நலனுக்காக ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஃபெட்டர்னிட்டி இருக்கு. இதுல கவர்மெண்ட்டுக்கு சில ஐடியல்ஸ் இருக்கிறத கவர்மெண்ட் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்களான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.